அடுத்த கேள்வி கேட்குறாங்க. நகம் வெட்டும்போது வலது கையில் ஆட்காட்டி, இங்கே ஆட்காட்டி விரலில் தொடங்கி சின்ன விரல் வரையும் வெட்டிவிட்டு, அதற்கு பிறகு இடது கை விரலில் வெட்டிவிட்டு கட்டை விரல் வரையும் கொண்டு வந்து, பிறகு இந்த கட்டை விரல் பிறகு இந்த கட்டை விரல்னு இப்படி வெட்டணும்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி நகத்தை வெட்டுவதற்கு ஏதாவது இந்த மாதிரி முறை இருக்குதா அப்படின்னு கேட்குறார். இந்த நகத்தை இது முசமில்ங்கிற ஒரு சகோதரர் கேட்குறார். நகத்தை வெட்டுறதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எக்கச்சக்கமான முறைகளை என்ன செய்கிறாங்க, சில கித்தாபுகளில் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட கித்தாபுகள்னு சொல்லி எழுதி வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் நம்ம பார்பர் ஷாப் முஸ்லீம்கள் ஊர்களாக இருந்துச்சுன்னா நாவிதர்கள் இருப்பாங்க, முஸ்லீம் நாவிதரை தான் இருப்பாங்க. அந்த பார்பர் வேலை செய்யும்போது என்ன செய்வார்னு கேட்டால் நகம் வெட்டுறதை அவர் செஞ்சு விடுவார். அவர் மூலமாக தான் அந்த கருத்தெல்லாம் பரவுது. இப்படி வெட்டி இப்படி வெட்டி இப்படி வெட்டி அப்புறம் இப்படி வெட்டி அப்புறம் கட்டவரில் கடைசி ஒரு ஏதோ ஒரு மெத்தட் வச்சுருப்பார் அவர். இதான் சுண்ணத்தும்பார். அங்கே நகம் வெட்டி விடும்போது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் அந்த நாவிதர்கள் மூலமாக அந்த கருத்து பரவப்பட்டு அப்போ நகம் வெட்டுறதுக்குண்டே ஒரு மெத்தட் இருக்கு போல இருக்குது அப்படின்ட்டு விளங்கிக்கிட்டு அதை செய்கிறாங்க. நகம் வெட்டுவதை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக முகமது இப்னு சாலிஹ் இப்னு முகமது உசைமீன் இருந்தால் 1421 மூத்தா போனவர், அவரே எழுதி வச்சிருக்கிறார். என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்போ நகம் வெட்டுவதற்கு ஒரு ஒழுங்கு இருக்குங்கிறார். ஒரு ஆதாரம் காட்டல, அவராக சொல்கிறார். சலஃபுல முக்கியமான ஒரு அறிஞர் சொல்கிறாரு, தக்லீமுல் அல்ஃபாரி இபுதோ பில் ஐமணி, முதல்ல வலது கையில் ஆரம்பிக்க வேண்டும், கபுல் ஐசரி இடது கைக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல என்ன செய்யணும்னா இடது சுண்டு விரல் முதல்ல ஆரம்பிக்கணுமா, இந்த விரல் அப்புறம் இந்த விரல் அப்புறம் இந்த விரல் அப்புறம் இந்த விரல் அப்புறம் கட்டை விரல். இடது கையில் என்ன செய்யணும்னு கேட்டால் கட்டை விரல் ஆரம்பித்து இங்கேருந்து இப்படி வந்துட்டு இங்கேருந்து இப்படி போகணும் வெட்டணும், இப்படிங்கிற முறையில் இருக்கணும். இதுதான் நகம் வெட்டுற முறைன்னு எழுதி வச்சுக்கிறார். இப்படி இவருக்கு தோன்றுன இவர் எழுதின மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தோன்றது ஒவ்வொருத்தர் எழுதி வச்சுக்கிறாங்க. நகம் வெட்டுவதை பொறுத்த வரைக்கும் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. நகம் வெட்டுவதற்கு எந்த ஒரு முறை மார்க்கத்தில் சொல்லப்பட்டது கிடையாது. இதை வெட்டணும், இது ரெண்டாவது வெட்டணும், இதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்து இதுன்னெலாம் கிடையாது. உங்களுக்கு வசதி போல் எப்படி இருக்கோ அப்படி வெட்டிக்கிற வேண்டியதான். நகம் வெட்டுவதற்கு என்று எந்த ஒரு ஒரு தர்த்தீப்பும் என்ன இல்லை, மார்க்கத்தில் சொல்லப்பட்டது கிடையாது. நமக்கு சொல்லப்பட்ட விஷயம்லாம் என்னென்னு கேட்டால், நகத்துக்கு நகம் வெட்டணுங்கிற சொல்லப்பட்டிருக்கு. நகம் வெட்டணும், அது இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை, இப்ராஹிம் நபியிட்டிருந்து தொன்று வரக்கூடிய வழிமுறைகளில் அது ஒன்று என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இது புகாரில் 5889 ஹதீஸில் சொல்லும் பொழுது அல் ஃபித்ரத்து ஹம்சுன், இப்ராஹிம் நபி வழியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சுண்ணத்துகள் 5 ஆகும். அந்த 5ல் ஒன்று என்னன்னு கேட்டால் சுண்ணத்து பண்ணுறது, மர்ம உறுப்புகளில் உள்ள முடிகளை நீக்குவது, அக்குள் மயிரை நீக்குவது, அதே மாதிரி நகம் வெட்டுவது, மீசையை கத்தரித்து கொள்வது என்பதெல்லாம் இப்ராஹிம் நபியுடைய வழிமுறைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நகம் வெட்டணும், அது ஒரு விஷயம். அந்த நகம் வெட்டுவதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு அளவுகோன்னு வச்சுருக்கிறாங்க. நகம் வெட்டுறதுன்னு சொன்னால் ரொம்ப அதிகம் 40 நாள் ஆச்சுன்னா நகத்தை வெட்டிடணும். 40 நாளைக்கு உள்ளே வெட்டக்கூடாதுன்னு கிடையாது, டெய்லி கூட வெட்டுங்க. 40 நாளை தாண்டக்கூடாது. அதிகம் நீங்கள் வெட்டுறதா இருந்தால் எவ்வளோ நாளைக்கு விடலாம் அது சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதாவது உக்கைத்தில் நான் கசி ஷாரிபி, மீசையை கத்தரிப்பதற்கும், தக்லீமில் அலுஃபாரி நகங்களை வெட்டுவதற்கும், நத்வில் இபுத்தி அக்குள் முடியை நீக்குவதற்கும், ஹல்கில் ஆனத்தி மர்மஸ்தானத்து முடிகளை நீக்குவதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலக்கெடு நிர்ணயித்தார்கள். என்ன காலக்கெடு என்றால், அல்லா நத்துருக்கு அக்ஸர மின் 40 நிலையிலா, 40 நாளை விட அதிகமாகக்கூடாது. 40 நாளைக்கு ஒருக்கா என்ன செஞ்சிருந்தேன், அதுக்கு வாரம் கூட நீங்கள் செஞ்சுக்கிடலாம், குறைக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, கூட்டக்கூடாது. 40 நாளைக்கு மேலே நகம் வெட்டாமல் இருக்கக்கூடாது. மீசையை வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க, அது வாட்டு இப்படி போயிட்டு இருக்கக்கூடாது. 40 நாளைக்கு ஒருக்கா என்ன செய்யணும், உதர மட்டமாக வச்சு வெட்டி போடணும். அதே மாதிரி அக்குள் முடி, அதே மாதிரி மர்மஸ்தானத்து முடியெல்லாம் 40 நாள் என்ன செய்யணும், சர்வ் பண்ணிடணும். அதுக்கு 40 நாளை தாண்டக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்க. ஒரு எல்லை வகுத்தார்கள் என்கிற ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் இருக்குது. இது நகம் வெட்டுறதுக்கு உள்ளதில் ஒன்று. நகம் 40 நாளைக்கு ஒருக்க வெட்டணும், நகம் வெட்டணும், 40 நாளைக்கே வெட்டணும், இவ்வளோ தான் அதில் ஒரு சட்டம் இருக்குது. அடுத்த சில என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த நகம் வெட்டுறது நகத்தை வெட்டினால் அதை புதைக்கணும், முறைப்படி மண்ணில் கொண்டு போய் புதைச்சி போடணும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் புதைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. புதைக்கணுங்கிற எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ஏன்னு கேட்டால், நீங்கள் நகத்தை வெட்டி இந்த ஓடுகிற சாக்கடையில் போட்டு விடலாம், கடலில் போட்டு விடலாம், ஆற்றுல போட்டு விடலாம், அது மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் அது கழிவறைக்குள்ளே போட்டு விடலாம். என்ன செய்கிறாங்கன்னா, மண்ணை தோண்டி ஒரு ஜனாசா அடக்கிற மாதிரி புதைக்கணுங்கிற மாதிரி சில கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அது அவங்களா சொல்கிறாங்களான்னு கேட்டால் அப்படி ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ் இருக்குதுன்னு கேட்டால், அதாவது கபீர் தபுரானியுடைய கபீரில் இருக்குது, ராயத்து அபி கல்லம் அலுஃபாரஹோ,
என்னுடைய தந்தை அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நகத்தை வெட்டினார், சும்மா தஃபனஹா, பிறகு அதை புதைச்சார், நகத்தை வெட்டி குழி தோண்டி புதைக்கிறார். புதைச்சிட்டு என்ன செய்கிறாருன்னா மகனுக்கு சொல்கிறார், ஐப்புனைய மகனே, ஹாக்கதா ராயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஃபாலு, இப்படித்தான் ரசூல்லா செஞ்சிருக்கிறார்கள் என்று அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் மீல் பின் மிஸ்ரகு என்கிற ஒரு பெண்மணி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு தபுரானியுடைய கபீரில் இருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் உபைதுல்லா இப்னு சலமா பின் பஹராம் என்பவரும் முகமது பின் சுலைமான் பின் மஸ்மூல் என்பவரும் அவரிடமிருந்து இவர் அறிவிக்கிறார்னு வர அந்த 2 பேரும் பலவீனமான சரியான ஆளுக்க கிடையாதுங்கிறதுனால புதைக்கிறதுக்கு ஆத்தன்டிக்கான ஹதீஸு தபுரானி ஹதீஸு இல்லை. அதே மாதிரி பையக்கியுடைய ஷோபுல் ஈமான் அந்த கித்தாப்பில் என்ன இருக்குன்னு கேட்டால் இதே விஷயம் இருக்கிறது, கொஞ்சம் அறிவிப்பாளர் மாற்றமாக இருக்கிறது. அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் உபைது பின் சலமா பின் வஹராம் என்ற பலவீனமானவர் இருக்கார்ல, முதல் சொன்னோம்ல, அவரும் இதில் வருகிறாரு. முகமது பின் சுலைமான் பின் ஷம்லூல் என்று சொன்னோம்ல, அந்த அறிவிப்பாளர் இதில் வர்றாரு. கூடுதலாக ஹுமைது பின் தாவூத் பின் இஸ்ஹாக் என்பவரும் வர்றாரு, அவரும் பலவீனமான ஒரு ஆள். 3 பலவீனமான ஆளுக்கு வழியாக அறிவிக்கப்படுது. நகத்தை புதைக்கிறதுக்கு அந்த அதுவும் ஆதாரமாக ஆகாது. அதே மாதிரி ஆஹாது மசானி இப்னு அபி ஆசமுடைய கித்தாப்பில் வருகிறது. இதே ஆளுக்கு தான் என்ன செய்கிறாங்க, இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. முகமது பின் சுலைமான் மஸ்மூலி, உபைதுல்லா இப்னு சலமா பின் வஹராம், இந்த 2 பேரோட சேர்த்து முகமது பின் காசிம் என்பவர் தான் இவங்கள்ட்ட அறிவிக்கிறார். அவர் பெரும் பொய்யர் இடம்பெற ஒரு ஹதீஸ் என்று சொல்லி அந்த புதைக்கிற சம்பந்தமாக வரக்கூடிய அப்படி ஒரு விமர்சனமும் இருக்கிறது. அதே மாதிரி முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவுலையும் ரசூலுல்லாஹ் புதைக்க சொன்னாங்க, நகத்தை தலையிலிருந்து கழிகிற முடிகளை எல்லாம் புதைக்க சொன்னாங்க அப்படிங்கிற ஹதீஸ் முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், யாருப்பா அறிவிச்சார்னு கேட்டால் அன் ரஜுலும் பின் பனு ஹாசிம் கோத்திரத்தை சேர்ந்து ஒரு மனிதர் சொன்னார்னு வருகிறதே தவிர அவர் ஒரு சஹாபி என்றோ அவர் ரசூலுல்லாஹ் சந்திச்சு யாருன்ற விவரமே கிடைக்கல. அப்படி தான் முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் வருது. அதனால் இந்த வகையில் இதுவும் தவறாக போயிடுது. அதே மாதிரி இன்னும் ஒரு ஹதீஸ் தபுரானியுடைய கபீரில் வருகிறது. அதில் அப்துல் ஜப்பார் இப்னு வாயில் என்பவர் அறிவிக்கிறார், தகப்பனார் வழியாக அறிவிக்கிறார். அதில் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிகளையும் நகங்களையும் புதைக்க உத்தரவிட்டார்கள். இது ஒரு கட்டளை மாதிரி உள்ள ஹதீஸ். முடி தலையில் முடி எடுக்கிறோமா, அல்ல பார்பரில் முடி வெட்டுறோமா, அந்த முடி அள்ளி சும்மாவெல்லாம் போட்டுறக்கூடாது. அது என்ன செய்யணும், புதைச்சிடணும். இந்த உரத்துக்கெல்லாம் விற்கிறாங்க, இந்த ஏலம் போட்டுலாம் விற்கிறாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த கருத்துப்படி வருது. அதில் எப்படி காண ஏவுமுரு ரசூலுல்லாஹ் கட்டளை இடுவார்கள், பின் தஃபனி ஷாரி உல் அல்ஃபாரி, நகத்தையும் முடிகளையும் புதைக்கும்படி கட்டளை இட்டார்கள்ங்கிற ஒரு ஹதீஸ் வாயில் இப்னு ஹுஜருங்கிற சஹாபி வழியாக அவருடைய மகன் அப்துல் ஜப்பார் என்பவர் அறிவிக்கிறாரு. இந்த அப்துல் ஜப்பார் என்பவர் வாயில் இப்னு ஹுஜர் மரணிக்கும் பொழுது இவர் தாய் வயிற்றில் இருந்தார், பிறக்கவே இல்லை. அதனால் இவர் தந்தை வழியாக அறிவிக்கிறாரு, தந்தைகிட்ட ஒன்றுமே கேட்டது கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு செய்தி ஏற்கத்தக்கது கிடையாது, கட்டளை இட்டார்கள்ங்கிற ஒரு விஷயம். அதே ஹதீஸ் ஷோபுல் ஈமானில் வருகிறது. இதே ஆள் தான், இதே அப்துல் ஜப்பார் இப்னு வாயில் தான் பாப்பா வழியாக அறிவிக்கிறார். அது போக என்ன செய்யுதுன்னு கேட்டால், இன்னும் ஒரு 2 பலவீனமான ஆள் வர்றாங்க. கைஸ் இப்னு ரபீன்னு ஒரு ஆள், அவர்கிட்ட அறிவிக்கிறார், அவர் பலவீனமான ஆள். அவர்கிட்ட அறிவிக்கிறார் முகமது பின் ஹசன், அவர் பலவீனமான ஆள். இப்படி 3 பலவீனமான ஆட்களை கொண்ட ஹதீஸ் ஷோபுல் ஈமானில் இருக்கிறது. அதனால் அந்த நகம் முடியலை புதைக்கணும் அப்படின்னு சில ஒழுங்கெல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு ஆதாரம் கிடையாது. அதே மாதிரி நகம் வெட்ட வெள்ளிக்கிழமை தான் நகம் வெட்டணும். இந்த நகத்தை நீ கேட்டதுனால நகம் சம்மந்தமாக உள்ள எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக போயிடும்ல, ஒன்று கேட்டுட்டு இருப்பாங்கல்ல. அதனால் நகம் சம்மந்தமாக சொல்லக்கூடிய என்னென்ன செய்திகள்லாம் சொல்லப்படுதோ அது எல்லாமே ஆத்தன்டிக்கான செய்தியாக இல்லைங்கிறதுக்காக வேண்டி இதை விளக்குறோம். வெள்ளிக்கிழமை நகம் வெட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுகல்லிம் அலுஃபாரஹு, நபி அவர்கள் தமது நகங்களை வெட்டுவார்கள். ஒயகுசு ஷாரிபஹு, மீசையை கத்தரிப்பார்கள். யௌமுல் ஜும்மாத்தி, வெள்ளிக்கிழமை என்று. கபுலா குருஜல சலாத்தி, ஜும்மா தொலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஜும்மாவுக்கு போகிறதுக்கு நகத்தை வெட்டி மீசையை கத்தரிச்சுட்டு தான் ஜும்மா தொலைக்கே போவாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் பஸாருங்கிற ஒரு நூலில் இருக்கிறது. இந்த பஸார் நூல்லையே பஸாரை என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த செய்தி அதாவது இது இப்ராஹிம் இப்னு குதாமா என்பவர் வழியாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. அப்படி அந்த அறிவிப்பாளர் வழியாகத்தான் பஸாரில் பதிவு செஞ்சு இருக்குது. அந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு பஸார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்ராஹிம் இப்னு குதாமா என்பவர் சரியான ஆள் கிடையாது. ஒய்தா தஃபர்ரத பி ஹதீஸின், ஒரு ஹதீஸை அவர் தனியாக அறிவித்தாரையானால் ஃபலைஸ பி ஹுஜ்ஜத்தின்,
அவர் ஆதாரமாக வரமாட்டார், அதை ஏற்றுக்கிற கூடாது. இந்த வெள்ளிக்கிழமை வந்து ரசூல்லா வந்து நகம் வெட்டினார்கள்ங்கிற ஹதீஸை போட்டுட்டு இந்த ஹதீஸு இப்ராஹிமன் குதாமா அறிவிக்கிறாரு சரியில்லைன்னு அந்த தீர்ப்பையும் சேர்த்து சொல்லிடுறாரு பஸார். அதுவும் நிற்காது. அதே மாதிரி ஷோபுல் ஈமானில் வந்து ஷரஹ சுன்னாவில் பகவி அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இதே மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குல்ல ஜுமாத்தின் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யாஹுத் அல்ஃபாரஹு ஷாரிபஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது நகங்களையும் மீசையையும் குல்ல ஜுமாத்தின் ஒரு வெள்ளிக்கிழமை எடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது வந்து ஷரஹு சுன்னாவில் இருக்கிறது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால் இதில் அறிவிக்கக்கூடிய ஆளில் ஏற்கனவே சொன்னோம்ல அந்த பலவீனமான ஆளுக்கு உபைதுல்லா இப்னு சலமா பின் பஹ்ராம் இவர் அறிவிக்கிறார் பலவீனமான ஆள். இவற்றை இந்த அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் முகமது இப்னு சுலைமானுல் மஸ்மூலி இவரும் பலவீனமான ஆள். இவர் சொன்னது அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் முகமது காசிமில் அசதி அறிவிக்கிறார் கத்தாபுன் இவர் பெரும் பொய்யர். அப்படி பொய்யர் வழியாக அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த அறிவிக்கிறதுல முகமது இப்ராஹிம் சாலிஹானி அப்படின்ற ஒருத்தர் வர்றாரு மஜ்ஹூல், அவர் யாருன்னு தெரியாது. அப்போ இந்த ஒரு செய்தியில் 4 பலவீனம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை நகமட்டணும்னு சொல்லக்கூடியதில் ஷரஹு சுன்னாவில் வர்றதில் 4 பலவீனம் இருக்கிறது. இது அதனால் அந்த விஷயத்தில் ஆதாரப்பூர்வமான செய்தி கிடையாது. சுருக்கமாக சொன்னால் சஹாவிங்கிற ஒரு அறிஞர் மக்காசிது நூலில் எழுதுகிறாரு, லம் யசுபுத் ஃபி கைஃபியத்தி கசில் அல்ஃபாரி நகத்தை வெட்டுவது எப்படி என்ற விஷயமாகவும் ஒலாஃபி தாயினி யௌமின் லஹு அதற்கென்று ஒரு நாளை குறிப்பது விஷயத்திலையும் ஷெய்யூன் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் வழியாக ஒரு செய்தியும் ஆத்தன்டிக் ஆனது கிடையாது. எந்த கிழமையில் வெட்டணும் எந்த முறையில் வெட்டணும் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் ஆத்தன்டிக்காது கிடையாது என்று சொல்லி இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை ஆய்வு செய்யக்கூடிய சஹாவி என்பவர் என்ன செய்கிறாரு அதை சொல்கிறாரு. இந்து நகத்துடைய ஒரு விஷயம் நகத்துக்கு வெள்ளிக்கிழமை வெட்டணுங்கிறது கிடையாது, புதைக்கணுங்கிறதும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட மெத்தடில் பண்ணணும் என்பதும் கிடையாது. நம்ம விருப்பம் போல் செஞ்சுக்கிற வேண்டியதான். 40 நாள் தான் கணக்கு. அது ஒன்று தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இன்னொரு சட்டம் சொல்லுவாங்க, ஒரு ஆள் குளிப்பு கடமையாயிடுச்சின்னு வைங்க, அப்போ நகை முடியெல்லாம் வெட்டக்கூடாதுன்றாங்க. இப்போ வந்து சந்தோஷமாக கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்துட்டு காலையில் குளிக்க போகிறான், குளிக்கிறதுக்கு முன்னாடி நகத்தை வெட்டிட்டு போவேன் இருந்தால் அந்த நகத்தில் குளிப்பு கடமை ஒட்டிக்கிட்டு இருக்குதான். அந்த நகத்தில் குளிப்பு கடமையான நகமாக அதை வெட்டி போட்டின்னு சொன்னால் அப்போ அந்த நகம் வந்து குளிக்காமல் இருக்குதுல்ல, அதில் தொழுவ போகுது, நகம் போய் தொழுவ போகுதா, இவாது செய்ய போகுதா, குளிக்குதெல்லாம் எதுக்குரிய சட்டம்? தொழுகைக்குரிய ஒரு சட்டம். இவங்களாம் ஒரு காரணத்தை கற்பித்து கொண்டு அந்த முடி என்ன செஞ்சிச்சு, குளிப்பு கடமையானது அந்த முடியின் மீதும் ஒட்டி இருக்கிறது. நீம்பாட்டுக்கு குளிக்காமல் வெட்டி போட்டின்னு சொன்னால் அந்த முடி குளிக்காத நிலையில் இருக்கிறது. இருந்தால் என்னண்டா அது குளிக்காத நிலையில் இருந்து அதுவே தொழுவ போகுதா, அதுக்கு எதாவது கட்டளை இருக்கா, அது உயிர் இருக்குதா, அது என்னென்ன அது ஒரு பொருள் தானே, கழிவு தானேங்க. இது ஒரு காரணங்க அடின்னு என்ன செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க. ஆனால் வந்து இது வந்து தவறு. என்கிட்ட குளிப்பு கடமை என்பது வந்து மனுஷனுக்கு உள்ளது தான், உயிரோடு உள்ளவனுக்கு உள்ளது தான். குளிப்பு கடமைங்கிற அந்த முடிகளெல்லாம் குளிப்பு கடமையாகப்பட்ட நிலையில் அந்த முடியை வெட்டி போட்டாலும் அந்த முடிக்கு எந்த ஒரு சட்டமும் கிடையாது, அதுக்கு எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. அந்த முடியை எழுப்பி எல்லாம் நீ ஏன் குளிக்கவில்லைன்னு கேட்க போகிறதும் கிடையாது, மனுஷனுக்கு தான் கேள்வி. அதனால இவங்களாம் வந்து ஊகமாக அந்த சட்டத்தை சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய மனைவி ஆயிஷா நாய் வந்து ஹஜ்ஜிக்கு போயிருக்கும்போது மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு. மாதவிடாய் ஏற்பட்டவுடனே என்ன செய்கிறாங்கன்னா மாதவிடாய் நின்ற உடனே தலையை அவிழ்த்து நல்லா சீப்பு வச்சு நல்லா சீவிச்சு அதுக்கு பிறகு என்ன செஞ்சிக்க உம்ராவை நிப்பாட்டிட்டு ஹஜ்ஜை மட்டும் முடி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கன்னு வருகிறது. அப்போ மாதவிடாய்ங்கிற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது தலையை வாரிக்கொண்டா என்ன அர்த்தம்? தலையை வாரினா என்ன நடக்கும்? முடி நிறைய வெளியே வரும்ல. தலையை வாரினீங்கன்னு சொன்னால் பெண்கள் தலை வாரினாங்கன்னா கண்டிப்பாக அந்த சீப்பில் வந்து ஒரு முடியே வரட்டுமே, அந்த முடி வந்து குளிப்பு கடமையான நிலையில் தானே இருக்குது அப்படின்னு நினச்சி முடிய வாரிடாத, மாதவிடாயில் இருந்துக்கிட்டு இருக்கிற குளிச்சுக்கு பிறகு தான் முடிய அப்படின்ற சொன்னாங்களா? அவங்களும் குளிப்பு கடமையிலான இருக்கிறாங்க மாதவிடாயாக இருக்கும்போது. இப்போ மாதவிடாய் இருக்கிற நேரத்தில் தலைவாரிக்கொள்ளு என்று சொல்கிறாங்கங்கிற ஒரு செய்தி புகாரில் 316வது ஹதீஸில் இருக்கிறது. 317, 1556, 1783, 1786, 4395 இவ்வளோ ஹதீஸுகள்லையும் மாதவிடாய் நேரத்தில் தலைவாரி கொள்ளலாம் இருக்குது. தலைவாரி கொள்ளலாம் என்பதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால் அந்த குளிப்பு கடமை என்பது முடிகளையெல்லாம் பாதிக்காது. குளிப்பு கடமையான நிலையில் அவங்க இருக்கிறாங்க, அவங்க மாதவிடாய் நின்று குளித்தாதான் சுத்தமாவாங்க. அப்படி இருக்கும்போது கூட அந்த தலைவாரிக்கைன்னு சொல்வதுலேருந்து என்ன விளங்குறது? இவங்களா ஊகமாக விட்டு அடிக்கிறாங்க. நகம் வெட்டக்கூடாது, குளிப்பு கடமையானா நகம் வெட்டக்கூடாது, நகம் வெட்டிட்டு போய் குளிக்கலாம், குளிச்சுட்டு வந்து நகம் வெட்டலாம். இதெல்லாம் இவங்களா கூட குறைய சொல்லுது. நகம் வெட்டுறதுக்கு வந்து
ஒரே விஷயந்தான் இருக்குது, 40 நாளைக்கு ஒருக்கா வெட்டுங்கிறது தவிர நகத்துக்கு சொல்லக்கூடிய எந்த ஒரு ரூலும் கிடையாது மார்க்கத்தில். அதிகபட்சம் 40 நாள் வச்சுக்கப்பா, அதை தாண்டி போயிடாத. இந்த ஒரு ஷர்த்தை தவிர மார்க்கத்தில் நகத்துக்கு எந்த ஒரு ஷர்த்தும் கிடையாது. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد.